முதலமைச்சரிடம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழகத்தில் அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா, உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி ஒதுக்கப்படுமா போன்ற கேள்விகள் செய்தியாளர்களால் முன்வைக்கப்பட்டது. அதற்கு பதிலளித்திருந்த முதலமைச்சர் அவர்கள் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என சூசகமாக தெரிவித்திருக்கிறார். உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு இவ்வாறு அவர் பதிலளித்து சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அடுத்ததாக பாஜகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய எஸ்.ஆர். சேகர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள். அதாவது திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து தொண்டர்கள் மத்தியிலிருந்து துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வரவிருக்கிறார் அப்படின்ற கருத்துக்கள் தொடர்ந்து பகிரப்பட்டு வருகிறது. முதலமைச்சரும் தொடர்ந்து மௌனம் காத்து வந்த நிலையில் தற்பொழுது மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து திமுகவிலிருந்து முன்னெடுக்கப்படும் செயல்பாடுகளை பாஜக தொடர்ந்து விமர்சித்து வருகிறது. உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி, இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்வர் அவர்களே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டு சிந்தனைகளுக்கு, இரண்டு எண்ணங்களுக்கு, இரண்டு எதிர்பார்ப்புகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். ஒன்று, சீனியர்கள் அவர்களுக்குள்ள மனசுக்குள்ள ஆசையை போட்டு புதைச்சி வச்சிருந்தாலும் மரியாதையோட இவரை ஏற்றுக்கிட்ட மாதிரி அப்படியே நிக்கலாம்னு ஒரு நினைப்புல இருந்தாங்க. ஆனால் அது இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார், மாற்றம் இருக்கும் என்று. அதே மாதிரி மகனுக்கு ரொம்ப காலமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லா ஏரியாலையும் வந்துருவாருன்னு சொல்லி அவருடைய எல்லா நண்பர்களும் இவர் வந்துருவாருங்கிறத சொல்லி அது வராமல் போய் அவர் ஃபாரின்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் உடனே நடக்கும்னு நினைச்சு அது ஜாதக ஜோசிய மற்ற விஷயங்கள்ல நல்ல காலதாமதமாகி கடைசியாக மகனும் ஓரளவுக்கு ஏமாற்றம் அடைந்து விடும் நிலைமையில இப்ப அவருக்கு ஏமாற்றம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதுதான். இதை தவிர இதுல வேறு செய்திகள் இருப்பதாக நான் நினைக்கல. காரணம், வெளிநாடு போய் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டாந்து வளர்ச்சி திட்டங்களை நோக்கி தமிழ்நாடு போகிறதுங்கிற விஷயத்தை காண்பிப்பதற்கு வழி இல்லாமல் இந்த துணை முதல்வருடைய பொசிஷன் எப்போ வரும், அது எப்போ அப்பாயின்மெண்ட் வரும்னு அதை ஒரு பெரிய புதிய சினிமா வெளியீடு மாதிரி காண்பித்து அதை ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி அது அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க கட்சியில் இருக்கிற பிரச்சனையை மக்கள் பிரச்சனையா பொது பிரச்சனையாக ஆக்கி இவர்கள் இப்போது குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியை பற்றி, முன்னேற்றத்தை பற்றி பேசுவதற்கு இல்லாமல் கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வு காணாமல் துணை முதல்வரை பற்றி முதல்வரே வாய் திறந்து அருளியிருப்பது மகனுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக மட்டுமே, வேறு ஒன்றும் இல்லை. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு நன்றி திரு எஸ்.ஆர். சேகர்.